இன்று இந்த ஆலமரத்துக்கு பிறந்த நாள் விழா என்று ஒரு மிக அழகான ஒரு விழாவை இங்கு எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலத்தின் உரிமையாளர்களுக்கு நம்முடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் ஒரு சட்டமே இருக்கிறது. ஒரு மரத்தை நம்ம வெட்டிட்டு அந்த இடத்த நம்ம மக்கள் பயன்பாட்டுக்காக வைக்கிறோம்னா கூட அந்த மரத்துக்கு பதில் ஒரு 10 மரமாவது நடப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டமே இருக்கிறது. ஆனால் அதை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மரக்கன்றுகளை நடுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இங்க ஏகப்பட்ட குடியிருப்புகள் வர இருக்கிறது. எல்லா சென்னையிலயோ இல்ல எந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த நம்ம தேர்வு செய்து அந்த இடத்துல இருக்கிற மரக்கன்றுகளை எல்லாம் எடுத்து விட்டு ஒரு வழி சாலை அமைத்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல மரக்கன்றுகளை நடுகிறார்களா என்றால் நிறைய சந்தேகம் தான். ஆனா இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு முதற்க எங்களுடைய நிலத்தை உரிமையாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அரசாங்கமும் அந்த மாதிரி ஒரு இடத்த இப்போ பேருந்து நிலையத்தை விரிவாக்கத்துக்கோ ரயில் நிலையத்தை விரிவாக்கம் பண்றதுக்கோ மரத்தை எல்லாம் வெட்டும் பொழுது அது மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் மரங்களை வெட்டும் பொழுது அதற்கு இணையான 10 மடங்கு மரங்களை வைக்கிறார்களா என்றால் அது எங்க வைக்கிறாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. நாங்க ஆர்டிஐ மூலம் பசுமை தாயகம் சார்பா கேட்டு பார்த்துட்டோம். நீங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு எடுத்தீங்க இல்ல ரயில் நிலையத்துக்கு மரக்கன்றுகளை எல்லாம் மரங்கள் வளர்ந்த மரங்களை வெட்டி இருக்கிறீர்களே, இதுக்கு பதிலாக மரங்களை நட்டு விட்டு தானே நீங்க எடுக்க வேண்டும். எங்க நட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பதிலே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நடணும் இல்லையா? அரசாங்க இடம்னா அவங்க ஒரு இடத்துல நட்டு இருக்கணும். நாங்க இதை பாருங்க இங்க 100 மரத்தை வெட்டணும், ஒரு 1000 மரம் வச்சாலும் கை காட்டணும் இல்லையா? இது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப எங்கதான் நடறாங்க? வானத்துல நட போறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு தனியாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு இது எல்லாருக்குமே வர வேண்டும். அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும், அந்த நல்ல எண்ணம் வர வேண்டும். இப்ப கூட பாத்தீங்கன்னா சூனாம்பேடை பத்தி சொன்னாங்க. இப்ப இது வெண்பேடு இந்த கிராமத்தை நம்ம பண்ணிருக்கோம். ராணிப்பேட்டையிலயும் ஒரு ரோட்ல இருக்கு. மக்களும் போராடி அழுது பாத்துட்டாங்க. எல்லாரும் நீங்க அது கூட வைரல் வீடியோல எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆனா அதை வைக்கிறதுக்கு இடமும் இருக்கு. எல்லாரும் அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அரசாங்க அனுமதி இருக்குது. ஆனா இன்னும் வைக்க விட மாட்டாங்க. அப்போ ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க. அது இவ்வளவு நாள் 15 நாளும் காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நடணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த இடத்துக்கான அனுமதியும் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மனிதாபிமான உணர்வுலாம் இல்லை. இது நேச்சுரலா நமக்கு வரணும். இது இயற்கையா நமக்கு தோணணும். அந்த மரத்தை கொண்டு போய் அதை காப்பாத்தணுமே, அதை இங்க அழிய விடுறமேன்னு தோணணும். அதனால அதெல்லாம் ஒரு வேண்டுகோளாக தான் நாங்க எல்லாம் வைக்கிறோம். பசுமை தாயகம் சார்பாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த மரத்துக்கு ஒரு பிறந்த நாள் விழா, கேக் வெட்டி கொண்டாடுறது போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இதை நடத்துறோம். இதை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். இதை மாதிரி நிறைய மரங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும். அப்பதான் மழை நல்லா இருக்கும், நமக்கு தண்ணியும் வரும். மரம் மேல இருந்து தண்ணியை மட்டும் கொண்டு வரல, நிலத்தடி நீரையும் அதுதான் பிடிச்சு வைக்குது. மேலையா இருக்கட்டும் கீழே இருக்கட்டும், தண்ணி இல்லாம நம்ம வாழ முடியாது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல இப்பயே மார்ச் மாசம் வரப்போகுது. மே மாசம் எல்லாம் தண்ணி கஷ்டம் இருந்துன்னு தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எவ்வளவு மரங்களை நடுறோமோ அந்த வேர்கள் மூலமாக நாம் தண்ணியை சேமித்துக் கொள்கிறோம். அந்த இலைகளின் மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். அதனால எல்லாருமே மரக்கன்றுகளை நட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோளுக்கு விடுத்து நன்றி, வணக்கம். பசுமை தாயகம் சார்பாக